Praise the holy name. இந்த நல்ல காலடைக்காக நம் ஆண்டவரை துதிப்போமா. அவங்க இணைந்திருக்கிற விசுவாசிகள், குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்கள் யாவரும் இணைந்திருந்த காலவில்லை இயேசுவுக்கு துதிகளை எடுப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற காலவில்லை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே நாங்கள் உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் தேவனே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்கிற காலவெளி நடைகள் நீங்கும். இந்த காலவெளியை துதிக்க 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 விடுதலை உண்டாகும். As much as you praise, oh, we can see the power of God being released. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஓ நீ சர்வ வல்லமையுடையவர். ஓ ரப்பா ஹஷ்யா துரிதா இலேஹிலா. ஆவிலே நிறைந்த இந்த கடவுளை ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றிகளை செலுத்துவோம். நமக்காக கோர சிலுவையில் கல்வாரியில் அவர் அடிக்கப்பட்டு ஆமென், ஹல்லேலூயா. 7 விதமான காயங்கள் ஆமென் எல்லாத்துக்கு முன் நிற்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அடிகள். ஓ ஹல்லேலூயா. கெத்செமனில் விழுந்த இரத்தம் ஆமென். அவரை சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் போது அவரை அடித்த அடிகள் எல்லாவற்றையும் நினைத்து ஆமென் இந்த காலவெளியில் இந்த இரத்தத்தை நினைத்து துதிக்கிறோம். எங்களுக்காக அளிக்கப்பட்டு, எங்கள் அக்கிரமங்களுக்காக அளிக்கப்பட்டு, எங்கள் அநியாயங்களுக்காக அளிக்கப்பட்டது. ஓ எல்லா சாபங்களிலும் எங்கள் விடுதலையாக, சத்துருவின் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்க உடைய விலையேறும் ரத்தத்தை சிந்தினீரே. காலவெளியிலே ஏதோ ஒரு அற்புதம் உடைய ரத்தத்தின் வல்லமையினால் நடப்பதாக, ஏதோ ஒரு சாபம் நீங்குவதாக, ஒரு அந்தகாரம் நீங்குவதாக, ஒரு பெரிய விடுதலை காலவெளியில் உண்டாவதாக. தழும்புகளால் குணமானீர்கள் என்று நாங்கள் வசிக்கிறோமே. வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நாங்கள் விடுதலை அடைகிறோம். தழும்புகளினால் சுகம் அடைகிறோம். இந்த காலங்களில் நேர துதிக்கைகளை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிகள், வசனங்கள் எல்லாவற்றோடு நீர் பேசும் பேசும் ஆண்டவரே. உடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து நாம் ஒரு பாடலை தொடர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட திரு இரத்தமே என்று அவருடைய இரத்தத்தை நினைத்தவருக்கு நன்றிகளை செலுத்தி எல்லாரும் ஆராதிப்போம். எனக்காய் சிந்தப்பட்ட
நம்முடைய ரத்தம், விலையேறப்பெற்ற ரத்தத்துக்காக இந்த காலை வேளையிலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ள ரத்தம், விடுதலை தருகிற ரத்தம். ஒரு வசனத்தை தொடர்ந்து நாம் வாசித்து இந்த காலைகளை தியானித்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? நீதிமொழிகள் 18:10. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஆமென். The name of the Lord is a strong tower. Amen. The righteous runneth into it and he is safe. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், விடுதலை தருகிற நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாமத்தில் விடுதலை. யோவான் 14:6 வாசிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பிதாவை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமம், பிதாவின் மகிமையை நமக்கு பெற்றுத்தரும் இயேசுவின் நாமம், பிதாவிடத்தில் சேருவதற்கு நமக்கு வழிகாட்டும் ரட்சிப்பை அருளும் ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாமத்தின் வல்லமை இந்த காலையிலே நம்மை நிரப்புவதாக. அப்போஸ்தலர் 4:12 ஓ, வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. There is no other than any other name for salvation among men. இயேசுவின் நாமத்தை இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. இந்த உலகத்தில் ரட்சிப்பை பெற, பாவங்களிலிருந்து விடுதலை பெற, வியாதியிலிருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமம். ஆமென். அடுத்தபடியாக லூக்கா 10:17 அங்க வாசிக்கிறோம். அந்த 70 பேரை தேவன் அனுப்பி, ஈசர்களை அனுப்பி போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜெபிக்கும்படி அனுப்புகிறார். அங்கு போனால் இவர்கள் ஜெபம் பண்ணினால் எல்லா பிசாசுகளும் அவருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே கீழ்ப்படிந்ததா. The 70 people returned with joy, saying, Lord, your name is powerful. அவருடைய நாமத்தை சொன்னால் பிசாசுகள் கீழ்ப்படுகிறதே, வல்லமையுள்ள நாமம் என்று சொல்லி அவர்கள் வந்து சாட்சி பகர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ரோமர் 10:13 யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் ரட்சிப்பை அருளுகிற இயேசுவின் நாமம். Everyone who calls on the name of will receive the salvation. They will be saved. ஆமென். இப்படிப்பட்ட மகிமையுள்ள நாமம். இந்த காலையிலே அந்த நாமத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:30 நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்து பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக நம்முடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வல்லமை விளங்கினார். இயேசுவின் நாமத்தில் பிணியாளிகளை குணமாக்க, அந்த காலங்களால் அழிய வியாதிகள் சுகமாக அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். ஆமென். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:14 வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சிங்காசனங்களானாலும் ஆளுகைகளானாலும் எல்லாம் அவருடைய நாமத்தின் கீழ் இருக்கிறது. ஹல்லேலூயா. Heaven or earth, visible or invisible things, thrones and dominions, and everything is created through him and for him. கரங்களில் இயேசுவின் நாமம், வல்லமையுள்ள நாமம். நம் இயேசு வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர். Jesus is powerful. Amen. Hallelujah. 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 மோசே தேவன் அழைத்த போது யாத்திராகமம் 3:14 மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய நாமம் என்ன? உங்களுடைய ஜனங்களுக்கு என்னவென்று சொல்ல வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நானே உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி மோசே அனுப்பினார். ஆமென். அந்த வல்லமுள்ள நாமத்தை இந்த காலையிலே நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இன்னும் இந்த ஆண்டவருடைய நாமத்தை பற்றி வேதம் மகிமையான காரியங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த காலையுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். எபிரேயர் 12:2 ஆமென். விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவர் வல்லமுள்ள தேவன் தமக்கு முன் வைக்கப்பட்ட சிலுவையை அவமான பொருளாதார எண்ணாமல் அதை சகித்து நமக்காக மகிமையாக மாறினார். ஆமென். ஹல்லேலூயா. Jesus is a founder, he is a perfecter of our faith. He endured the cross, despising the shame, seated at the right hand of the Father. பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சர்வ வல்லமுள்ளவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அதைத்தான் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஆண்டவருடைய நாமத்தில் இவ்வளவு வல்லம் இருக்குது. ஆண்டவருடைய நாமத்தில் இவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர், ஆச்சரியமானவர், மகிமை உள்ளவர். யோவான் 11:25 அன்றைக்கு மாற்றார் மரியாள் வீட்டிலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். ஆண்டுடைய நாமம் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நாமம், மகிமையுள்ள நாமம், விடுதலை தருகிற நாமம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமம். So the name of the Lord is a strong tower. ஆகவேதான் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாமத்தை பாடி வைக்க வேண்டும், துதிக்க வேண்டும். சங்கீதம் 68:4 Sing his name, exalt his name என்று வாசிக்கின்றோம். அவருடைய நாமத்தை பாடுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. மரித்தோரின் முதற் பேராக எழுந்த தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த காலையில வசனங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் வெளிப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பங்களிலும், பிள்ளைகளிலும், ஒவ்வொருவரிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் முதற் பேரானவர், மரித்து எழுந்தவர், ராஜாக்களுக்கெல்லாம் அதிகாரி. ஆமென். நம்மை அவருடைய இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து நம்மை மீட்டார். வெளிப்படுத்தல் 1:8 நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இருக்கிறேன் என்று நாங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 22:13 அங்கேயும் முந்தினவரும் பிந்தினவரும் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமான தேவன். கருளில் அந்த தேவனுடைய வல்லமை புரிந்தவர்கள் கரங்களை வைத்து எத்தனை பேர் இயேசுவின் வல்லமையை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கருளில் இயேசுவின் வல்லமை அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமம் வல்லமையுள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ இயேசு கிறிஸ்துவை சாதாரண நீங்கள் அறிந்திருந்த இந்த காலை வல்லமையுள்ளவராக அவரை அறிந்து கொள்ளுங்கள். இரட்சகராக அறிந்து கொள்ளுங்கள். சுகமளிக்கிறவராக அறிந்து கொள்ளுங்கள். பாவங்களை மன்னிக்கிறவராக அவரை அறிந்து கொள்வோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. Jesus Christ is a powerful God. He is a wonderful Jesus. மகிமையுள்ள இயேசு, வல்லமையுள்ள இயேசு. அதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய நாமத்தில் பிசாசுகள் நடுங்கும். அவருடைய நாமத்தில் மனம் திரும்புதல் உண்டாகிறது. லூக்கா 24:47 யோவான் 20:31 அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவன். அப்போஸ்தலர் 3:16 அவருடைய நாமத்தில் பலன். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கருணை வைத்தவருடைய நாமத்தை தெரிந்து கொண்டே இருக்கும். இந்த வாக்கியம் நேராக வல்லமையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தின் அவருடைய வல்லமை இந்த காலங்களில் குடும்பங்களில் வெளிப்படுவதாக. 2:32 ரட்சிப்பை அருளும் நாமம். அப்போஸ்தலர் 4:9 அற்புதங்களை செய்யும் நாமம். பரிசுத்தாவின் வல்லமை தருகிற நாமம் இந்த இயேசுவின் நாமம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக் கொள்கிறோம். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம், விடுதலை தருகிற இயேசுவின் நாமம், ரட்சிக்கிற நாமம். இந்த காலையில் நம்முடைய சாபங்களை மாற்றுவதாக. இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிற
ரட்சிக்கப்பட முடியாத ரட்சிப்பாராக, சாவங்களில் விடுதலை ஆக்குவாராக. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து விசுவாசிகளாக இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அறியாமல் இருந்தால் இந்த கால இயேசுவின் வல்லமையோடு விடுதலை அனுப்பட்டும், ரட்சிப்பை அனுப்பட்டும், சாவங்களில் விடுதலை ஆக்கட்டும், அந்த கால வல்லமையில் விடுதலை ஆக்கட்டும். உங்கள் வீடு விடுதலை ஆகிறது, குடும்பம் விடுதலை ஆகிறது, பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறார், தொழிலில் விடுதலை வருகிறது, குடும்பங்களை போட்டு சத்து அளிக்கிறாரோ. ஆமென். இயேசுவை தேடி வந்து ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு போராட்டம் இருக்கிறது யோசிக்கிறீர்களா? இல்லை. அவர் வல்லமையுள்ளவர். அவருடைய நாமத்தை நாம் துக்கப்படுவோம், அவருடைய நாமத்தை ஆராதிப்போம். நாமம் சொல்ல சொல்ல மகிமை. காரணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய நாமம் வல்லமையை நமக்கு தருகிறது. ஆமென். எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாமே தேவனுடைய நாமத்தை துதித்து சில நிமிடங்களுடைய நாமத்தை வைக்கப் போகிறோம். அந்த மகிமையுள்ள நாமத்தை, வல்லமுள்ள நாமத்தை, ஹல்லேலூயா, விடுதலை தருகிற நாமத்தை, ஓ மகிமையுள்ள அந்த நாமத்தை, தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் என்று சொல்லி பாடும் பொழுதே அந்தந்த இடங்களில் உள்ள அந்தகாரங்கள் அழியப் போகிறது. சாத்தானின் வல்லமைகள் கூட அழிக்கப்படுகிற காலவிடையில் எல்லா சாபங்கள் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அவருடைய நாமத்தை காலவிடையிலே வைத்துவோம். அவருடைய மகிமை ஒவ்வொரு இடங்களிலும் இறங்குவதாக. தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம் என்று பாடுவோம். ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாடிக்கொண்டிருக்கும் வல்லமை ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேவனோடு இணைக்கின்ற ரத்தம் ஜெயம், உடலில் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். விடுதலை
அதற்காக இந்த காணொளியிலே நன்றிகளை செலுத்துகிறோம். இப்பொழுது ஆங்காங்கே உடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உடைய மகிமை ஒவ்வொரு இடங்களிலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. உடைய கிருபைக்காக நன்றி. உடைய இரக்கத்திற்காக நன்றி. தயவுக்காக நன்றி. இந்த காணொளியில் இங்கே ஒரு சாபம் வாய்க்கொண்டிருக்கிறது. பிசாசின் வல்லமைகள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொல்லாத வியாதிகள் அடைகிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ரத்தத்தை தெளிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தெளிக்கிறோம். மோசே அன்றைக்கு ரத்தத்தை எடுத்து ஈஸ்வரத்தை கேட்டு தெளித்தானே, அதே வல்லமையை காணொலியை புறப்படட்டும். ஒவ்வொரு இடங்களில் சாபங்கள் மாறட்டும், தீவினைகள் மாறட்டும், பிரிவினைகள் மாறட்டும், பிரிந்து விளக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், குழந்தை வாக்கியங்கள் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சாப வியாதிகள் மறையட்டும், ரட்சிக்கப்படாத கணவன் மார்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் வல்லமை எவ்வளவோ மகிமையான வல்லமை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து உயர்த்துவார்கள். இந்த காலையில் ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. உடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபித்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினால் உடைய நாமத்தின் மகிமையினால் நிரப்பிவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.